சார் விஜய் ரோலெல்லாம் அதில் பெரிய ரோலாக இல்லை. விஜய் ரோல் வந்து நீங்கள் 30% ஓட்டு வரணும். 6.5 கோடி பேர் மக்கள் இருக்கான். 2 கோடி பேர் ஓட்டு விஜய்க்கு வரணும். சினிமா கவர்ச்சியில் பசங்க வந்து பார்க்க வர்றான், ஒரு 50,000 பேர் வர்றான். இது 2 கோடி படித்தவர், பண்பாளர், வயதானவர்கள், வியாபாரி, வேலை செய்கிறவன், பெண்கள் எல்லாம் விஜய்க்கு போடக்கூடிய அளவுக்கு விஜய்கிட்ட பக்குவமும் மெச்சூரிட்டி இல்லைங்கிறது பார்த்தாலே தெரியும். பந்தலே போட தெரியலையா? நீ எப்படி தமிழ்நாட்டுக்கு பந்தல் போடுவ? அடிப்படை அறிவே இல்லையே. உலகத்தில் எந்த மாநாடாவது பகலில் உச்சி வெயிலில் நடக்கிற மாநாடு எங்கேயாவது பந்தல்லாம் நடக்குமா? அப்போ அவன் இப்போ உச்சி வெயிலில் நீ 1 மணி நேரம் நில்லு, உனக்கு அடுத்த நாள் காலம் உனக்கு முதலமைச்சர் ஆக்கலாம். உச்சி 1 மணி உச்சி வெயிலில், 12 மணி உச்சி வெயிலில் 1 மணி நேரம் இல்லையா நீ? விஜய் 1 மணி நேரம் நிற்க சொல்லு, 10 கோடி பேர் அப்படியே ஓட்டு போட்டுருவான். 10 நிமிஷம் நிற்க முடியாது. கேரவன் வேன் இல்லை முன்னால். நீ பிறக்கும் போதே கேரவன் வேன்லையே பிறந்த. கொப்பா சந்திரசேகர் எங்கேருந்து வந்தார், கொம்மா சோபா எங்கேருந்து வந்தா? இப்போ உனக்கு கேரவன் வேன், குளிரூட்டப்பட்ட ஊட்டி கொடைக்கானல கூடவே இருக்கணும். உனக்கு 200 கோடி ரூபா சம்பளம். இந்த நாட்டுக்கு ஆள்வதற்கு 200 கோடி சம்பளம்லாம் வேண்டாம். செத்து போன பிறகு காமராஜ் வீட்டில் பார்க்கும்போது 4 செட் வேட்டி 4 சட்டை இருந்த தலைவன் தான் அங்கே வேணும். பெரியார் 2 சிறுநீரகமும் செயலிழந்த பிறகு மூத்திரச்செடி தூக்கிட்டு ஊராக போனார். அப்படித்தான் தலைவன் தேவையை தவிர நீ டூயட் பாடுகிற தலைவனும் அரிதாரம் பூசி கேரவன் வயனோடு வருகிற தலைவன் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். தமிழ்நாடு அதை சந்திக்காது. அது நடிகன் என்கின்ற ஒரு அடையாளம் எம்ஜிஆரோடு முடிவுக்கு வந்து விட்டது. அதுக்கு பிறகு யாரும் எம்ஜிஆரை நீங்கள் பேர் சொல்வதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை.